வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் ஊடகத்திற்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். என் கதை ஒரு வகை கற்பனை ஓட்டமே என்றாலும் ஏதோ ஒன்றை குறிப்பிட்டு விளக்குவதற்காகவே வாருங்கள். இன்றைய சிந்தனை கதையாம் மேக மோகம் காண்போமா? சேயலூர் என்கின்ற சேங்கனூரில் வாழும் விவசாயிதான் தங்கராசு. அவர் ஒரு நல்ல பண்பாளர். யாரிடம் எப்படி பழகிட வேண்டுமென்பதில் கைதேர்ந்தவர். பார்வைக்கு சிலர் மனிதர்கள்தான் என்றாலும் செய்கையில் மட்டும் வேறு விதமாக மாறுபட்டு நல்லவர் உள்ளங்களில் இடம்பெறாமல் போகின்றனரே என்பதும் தங்கராசுக்கு மிகுந்த கவலையாயிற்று. சிலரின் பிடிவாத போக்கும் வீண் தேவையில்லாத விவாதங்களும் அறிவு உள்ளவர்களுக்கு தேவையற்றதே என்பார் தன் மனதுள். காரணம், நன்கு படித்திருந்தும் அதாவது கற்றிருந்தும் ஒவ்வொன்றிலும் உள்ள நன்மைகளை பற்றி சிலர் யோசிப்பதே இல்லை. எல்லாம் அவர்கள் ஆணவமே, தான் கொண்ட மூர்க்கத்தனமே என்று கூட சொல்லலாம். இவ்வாறு எண்ணுவதே இவரின் வழக்கமாயிற்று. மற்றவரின் கருத்துக்களை மறுக்க வேண்டும் என்பதற்காகவே புது அவதாரம் கொண்டு பேசி பேசி காலத்தை தேவையில்லாமல் அனுபவங்கள் இன்றி சிலர் விரயமாக்குவது தேவையா என்பது அவரது சிந்தனை. தங்கமான தங்கராசுவின் தாங்க முடியாத மனவேதனை, மனவழி என்றும் சொல்லலாம். மாலை பொழுது வேளையில் பழங்கள் நிறைந்த தோட்ட பக்கமாக முதலில் சென்றார். அங்கே தோட்டத்தில் அவர் கண்டதோ அப்பழங்களில் சிலவற்றை கிளிகள், பச்சை கிளிகள் தம் அலகுகளால் பதம் பார்த்து ருசித்து கொறித்து கொண்டிருந்தன. பின் தோட்டத்திலிருந்து சற்று தூரமாக ஓர் ஏரி பக்கம் போனார். அங்கே படிக்கட்டுகளில் நீர் தடாக ஓரத்தில் சில கழுகுகள் அமர்ந்து நாற்றம் எடுத்த மாமிச துண்டங்களை பதம் பார்த்து கொத்தி குதறி கிழித்து கொண்டிருந்தன. இத்தகு இருவேறுபட்ட காட்சியில் அவர் உணர்ந்ததோ, கிளிகளும் கழுகுகளும் இரண்டும் பறவைகள்தான் என்றாலும் அதன் பழக்க வழக்கத்தில், உண்ணும் விதத்தில், செயல்படும் விதத்தில் மாறுபட்டு போய்விடுகின்றன. சாப்பிடுவதற்கு அருமையான பழங்களை தேர்ந்தெடுக்கின்றது கிளிகள். ஆனால் மற்றொன்று கழுகோ பிணத்தை தேர்ந்தெடுக்கின்றது என்றும் வருந்தினார். காட்சிகளைக் கண்டு சேயலில் உள்ள தனது இல்லத்திற்கு திரும்பினார். அங்கே அவரின் அதிக படிப்பு படித்த மூத்த மகன் மகேசும் இளைய மகனாகிய அதிகம் படித்திடாத பிரகாசும் காரசாரமான தேவையற்ற வாக்குவாதங்களில் இருவரும் ஈடுபட்டு கொண்டிருப்பதைக் கண்டு எல்லாம் இந்த உலக உயிர்களே இப்படித்தான் போலும் என்று நினைத்தார். சற்று தூரமாக ஓர் நாற்காலியில் அவர் அறையில் அமர்ந்து அவர்கள் மகன்கள் இருவரும் அறியாத வகையில் அவர்களின் விவாதங்களை கேட்டுக்கொண்டே இருந்தார். இந்த விவாதங்களில் அவர்களின் தாய் இன்று ஊரில் இல்லாததால் வீட்டு வேலைகளில் ஈடுபட்ட இருவரும் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தங்கள் வருத்தங்களை வேறு விதமாக தீர்த்து கொள்கின்றார்கள் போலும் என்று எண்ணியவர் மேலும் கூர்ந்து அவர்களின் பட்டிமன்ற உரையாடல்களை கூர்ந்து கவனித்து கேட்டார். மகேசு மற்றும் பிரகாஷின் உரையாடல்களில் கருத்து மோகங்களோ
எது மிகச் சிறந்தது என்பதில் பதிந்திருந்தன. மூத்தவன் நகர வாழ்க்கையே சிறந்தது என்றான், படிப்புக்கு ஏற்ப வெளியேறிட உத்தேசித்த போக்கில். இளையவனோ கிராம வாழ்க்கையே சிறந்தது என்று தீர்மானமாயிருந்தான். இரண்டுமே சிறந்தது என்பதில் அவர்களின் எண்ணங்களை அவர்களின் அறிவுத்திரை என்ற மேகம் மறைத்து நின்றது என்றே சொல்ல வேண்டும். எல்லாம் அவரவர்களின் ஆர்வத்திற்கு ஏற்ற ஒரு வகை மேகத்திரை மோகங்களே என்று திருவாளர் தங்கராசு எண்ணி ரசித்து கொண்டிருந்தார். இருவரையும் அருகில் அழைத்து அந்த தந்தை கூறினார், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று எண்ணக்கூடாது மகன்களே. இரண்டும் இரண்டு கண்களே. இவற்றில் எதுவும் குறைந்ததில்லை, உயர்ந்ததும் இல்லை. உயர்வு தாழ்வு என்பது சொல்லக்கூடாது. நாம் தான் பிடித்த முயலுக்கு 3 கால்தான் என்ற போக்கினை கைவிடுங்கள். ஆடம்பர சொகுசான அழுக்குப்படாத வேர்வை சிந்தாத வாழ்க்கையை சிலர் நகரத்தின் வழியே பெறலாம் என்று நம்புகின்றனர். கேளுங்கள் நான் சொல்வதை. மற்றவர்கள், அதுவும் கல்வி பயிலாத சிலர், அமைதியான நிதான தாம் கல்லாத கல்விக்கு ஏற்ப வாழ்க்கைக்கு சிறந்தது கிராமமே என்றும் கருதுகின்றனர். மேலும் சொல்கிறேன் கேளுங்கள். கிராமங்களில் சாதி பூசல்கள் வழி உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று மனிதரை வேற்றுமைப்படுத்தும் போக்கு உண்டு. ஆனால் நகரத்திலோ நகர முடியாத வாழ்க்கை வாழ்ந்தாலும் எல்லாரும் சரிசமமாக பழகுகின்றார்கள். சிந்திக்க வேண்டியதே. மேலும் நகரத்தில் அடுத்தவர்களை பற்றி நினைக்கவே மாட்டார்கள். அவர் வேலை உண்டு பொழுது என்று சென்று விடுவார்கள். சுயநலம் மிகுதி. அதிவேக வாழ்க்கைகளை நிம்மதியான ஓய்வு கிடைக்காமல் ஏற்று ஆடம்பர மோகங்களில் மாட்டிக்கொள்கின்றனர். ஆனால் கிராமங்களிலோ எளிமை, இரக்க உணர்வு, அமைதி யாவும் உள்ளனவே. இதை நாம் சிந்திக்க வேண்டாமா? நகரமாகிய ஓடத்தில் எல்லாரும் ஒரே நேரங்களில் வேலை தேடி பயணிக்க முடியாது அல்லவா? யோசிக்க வேண்டும். இருப்பினும் மகன்களே, படித்த இளைஞர்கள் பலர் கிராமங்களிலும் உண்டு. வேலை கிடைக்காமலும் திண்டாடுகின்றனர் சிலர். கிராமங்களில் கல்வி மற்றும் மருத்துவ வசதி, பொழுதுபோக்கு அம்சங்கள் மிகவும் குறைவு என்பதை நாம் ஒப்புக்கொள்ளதான் வேண்டும். அதனால் கிராமத்தில் படித்தவர்கள் வேலை தேடி சொகுசாக குடும்பத்துடன் ஆடம்பரமாய் வாழ்ந்திட சிலரை வேலை கிடைக்கும் இடங்களாம் நகர மோகம் அவர்களை சுண்டி இழுக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். இவ்வாறு தந்தையின் உபதேச உரையாடலை கேட்டு மகிழ்ந்தான் மகேசு. ஆனால் பிரகாசோ முகம் பிரகாசம் ஆகாமல், அப்பா, கிராமங்கள் மிகுதியாக நிறைந்த நாடுதான் நம்முடையது. அதை நாம் மறக்கக்கூடாது. கிராமம் முன்னேற்றம் கொண்டால்தானே நகரம் முன்னேற முடியும். ஏன் அதை நகர முடியாமல் இருப்பவர்கள் நகரத்திற்கு போக வேண்டும் என்று ஏன் சிந்திக்கின்றார்கள்? அப்போது அதை நாமும் மறக்கக்கூடாதல்லவா? கிராமத்தை விட்டு போவது சரியல்ல என்று நான் கருதுகிறேன். ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் நான் முதலில் சொன்னது போல் கிராமங்கள் முன்னேற வேண்டும் என்ற கருத்தில் நாம் ஒத்துழைக்க வேண்டும் அப்பா. கிராமங்களிலும் படித்தவர்கள் பணிபுரிய வாய்ப்பை ஏற்படுத்தலாமே. கிராமத்தான் மட்டும் சேற்றில் கால் வைக்காவிட்டால் என்ன ஆகும்? அவர்கள் சேற்றில் கால் வைத்தால் தானே நாம் சோற்றில் கை வைக்க முடியும். நகரத்தான் சிலர்கள் சோற்றில் கை வைக்க முடியாமல் திண்டாடுகின்றனர். காரணம் என்ன? அங்கு அவை கிடைப்பதில்லை சரியாக என்றுதான் சொல்ல வேண்டும். கிடைத்தாலும் விலை மிகுதி. இங்கிருந்து தான் அங்கு எல்லா உணவுப் பொருட்களும் செல்ல வேண்டும். அப்படி இருக்க படித்தவர்கள் தங்கள் புத்திசாலித்திறத்தால்
எல்லா வசதிகளையும் இங்கேயே ஏற்படுத்தலாம் அல்லவா என்றிட பிரகாஷின் கூற்றை எண்ணி மகிழ்ந்த தந்தை தங்கராசு, சரிதான் மகன்களே, பொறுத்து கொள்ளுங்கள். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்றால் நம் மக்களுக்கு முதலில் நம் தாய்நாடு என்ற முறையில் பொறுப்புணர்ச்சி எல்லா வகையிலும் மேலோங்க வேண்டும். நான் தான் நீந்தான் என்று போட்டி போடக்கூடாது. வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும். அவ்வாறு இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை பிடிக்கும் பிடிவாத மோகங்களை போக்குகளை விலக்கினால்தான் மாயத்திரையாம் நகர கிராம வாழ்வின் மேக மூட்டங்கள் மறைந்து எல்லா இடங்களிலும் சூரிய பிரகாசமாய் முயற்சி ஊக்கத்துடன் வாழ்க்கையை நாம் உயர்த்தலாமே. கிராமங்கள் இல்லையேல் நகரங்கள் இல்லை, நகரங்கள் இல்லையேல் கிராமங்கள் இல்லை, அந்த நகரங்கள் இல்லையேல் கிராமங்கள் மேம்பாட்டில் சில வேளை மந்தமாகிவிடும். உழைப்பினில்தான் நம் நாடு சூரியன் சந்திரன் என்ற இரண்டு வாழ்வுக்கு தேவைதானே இவைகள் இரண்டும். சூரியன் சந்திரன் என்று நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நகரத்தையும் கிராமத்தையும். இரண்டும் இரண்டு கண்களே, வேற்றுமையில் ஒற்றுமை காணுங்கள் மகன்களே. நமது கண்களில் எந்த கண்களை நீக்கி முழுமையாய் நாம் வாழ முடியும்? உல்லாச பொழுதுபோக்கிற்கு நகர மோகம் என்றாலும் அந்த நகரத்திற்கு தேவையான அடிப்படை ஆதாரப் பொருட்கள் கிராமத்தவர் கடும் உழைப்பில் வழிதானே கிடைக்கின்றன. நம்மை பெற்ற பெற்றோர்கள் போலவே கிராமங்களும் நகரங்களும் உள்ளன என்பதை உணர்ந்து காலச்சூழலுக்கு ஏற்ப நமது சேமிப்பை நுகர்வது போல் இரண்டு இடங்களுக்கும் நாம் மாறி மாறி பயணித்து வாழ்க்கை செய்வோமேயானால் நிம்மதியை ஊக்கத்தை பெறலாம் அல்லவா? ஒன்று இல்லாமல் பிறிதொன்றை காண முடியுமா? யோசித்து பாருங்கள் என்பதை உணர்ந்து வாழ்ந்திடுங்கள் என்று யாவருக்கும் ஆசி வழங்கினார் தங்கமான தங்கராசு. ரசிகப் பெருமக்களே, உங்களுக்கும் மேகத்திரை விலகியதா? பதில் கூறுங்கள். நன்றி.